வணக்கம் நண்பர்களே, எங்களின் லட்சதீப் சமுத்திர பேக்கேஜ் 4 நாட்கள் 3 இரவுகள் பயணம் வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த ட்ரிப் முழுக்க முழுக்க ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லலாம். குறிப்பாக ஷிப் ஜேர்னி ஃபஸ்ட் டைம் போகிறவர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இந்த ட்ரிப்பில் நாங்கள் மொத்தம் 9 பேர் பங்கு கிளாஸில் பயணம் செய்தோம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே சமயம் ஃபுல் அட்வென்ச்சர் ஃபீல் கிடைக்கும். கொச்சி போர்ட் என்பது இந்தியாவின் முக்கியமான இயற்கை துறைமுகங்களில் ஒன்றாகும். லட்சதீப் செல்லும் பேசஞ்சர் ஷிப் பெரும்பாலும் இங்கேருந்தே இயக்கப்படுகின்றன. அங்கே சென்றதும் முழுக்க முழுக்க ஏர்போர்ட் மாதிரியே செக்யூரிட்டி ப்ரொசீஜர் இருந்தது. முதலில் பர்சன் செக்யூரிட்டி செக் நடைபெற்றது. அதன் பிறகு லக்கேஜ் அனைத்தும் தனியாக ஸ்கேன் செய்யப்பட்டு செக் செய்யப்பட்டது. ஷிப் டிராவல் என்பதால் சேஃப்டி ரூல்ஸ் மிகவும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதற்கு பிறகு எங்களுடைய லக்கேஜுக்கு தனி டோக்கன் கொடுத்தார்கள். ஒவ்வொருக்கும் ஐடி கார்டு மற்றும் பெர்த் நம்பர் வழங்கப்பட்டது. மேலும் சர்ப்ரைஸாக அனைவரும் காம்ப்ளிமெண்ட்ரி டிஷர்ட் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த டிஷர்ட் போட்டவுடன் ஃபுல் ட்ரிப் ஃபீலிங் வந்துருச்சு. அதன் பிறகு செக்யூரிட்டி பஸ் மூலம் போர்டி ஏரியாவுக்கு அழைத்து சென்றார்கள். அந்த இடம் மெயின் செக்இன் ஏரியாவிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. உங்களோட லக்கேஜ் எல்லாம் தனி லோடில் வேனில் கொண்டு வரப்பட்டது. அதே நேரத்தில் முதல் முறையாக சமுத்திரா ஷிப்பில் ஏறி பார்த்ததும் அந்த இடம் பெரிய எக்ஸைட்மெண்ட். அந்த ஷிப் மிகவும் பெரிதாகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. நாங்கள் இதுவரை பார்த்ததே பெரிய பேசஞ்சர் ஷிப் அதுதான். லட்சதீப் சமுத்திர பேக்கேஜ் என்பது லட்சதீப் அட்மினிஸ்ட்ரேஷன் இயக்கும் முக்கியமான பேசஞ்சர் வெசல் ஆகும். இந்த ஷிப் கொச்சி மற்றும் லட்சதீப் ஐலாண்ட் இடையே பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான முக்கிய போக்குவரத்து சேவையாக செயல்படுகின்றது. சுமார் மதியம் 12 மணி அளவில் ஷிப்பில் போர்டிங் ஆரம்பமானது. உள்ளே சென்றதும் முதலில் எங்களுடைய பெர்த்தை ஃபைன் பண்ணி செட்டில் ஆனோம். பங்கு கிளாஸ் என்பதால் ட்ரெயின் ஸ்லீப்பர் மாதிரி பெர்த் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. ஷிப்பு உள்ளே டைனிங் ஹால், ஹீட்டிங் ஏரியா, மெடிக்கல் சப்போர்ட், வாஷ் ஏரியா போன்ற வசதிகளும் இருந்தது. ஸ்டாஃப்களும் மிகவும் ஃப்ரெண்ட்லியாக கைடு பண்ணாங்க. இந்த கப்பலில் மொத்தம் 7 டெக்குகள் உள்ளன. நாங்கள் 9 பேர் சேர்ந்து 3வது டெக்கில் உள்ள பங்கு கிளாஸில் பயணம் செய்தோம். 4வது டெக்கில் செகண்ட் கிளாஸ் கேபினும் வசதியும் உண்டு. 5வது டெக்கில் ஃபஸ்ட்டு கிளாஸ் கேபின் வசதிகளும் உள்ளது. கீழே உள்ள பெர்த்து தான் என்னோடது, மேலே உள்ளது என் அப்பாவோடது, பக்கத்துலலாம் என் கூட வந்தவங்களோடது. ஸோ பின்னாடி ஒரு அழகான ஒரு சி வியூ இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதான் அந்த ஃபுல் பெர்த்தையும் நம்ம காமிச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது 7th டெக்கோட டாப் வியூ அப்படின்னு சொல்லலாம்.
இந்த டெக்கு வந்து 5th டெக்கு. இது டைனிங் ஹால் ஏரியா பக்கத்தில் இருக்க டெக்கு. இந்த டெக் எதுக்கு யூஸ் ஆகும்னா சின்ன கப்பல்லேருந்து நம்ம இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் இந்த 5th டெக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்டெப்ஸு. இனிமேல் ஸ்டெப்ஸு வந்து என்ன ஆகுனா அது கயிறு போட்டு இழுத்து அது கப்பலில் போட்டுருவாங்க. மதியம் 1 மணிக்கு லஞ்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அட்டென்ஷன் டு யுவர் ஸ்டோரிஸ். அனைவரும் டைனிங் ஹாலுக்கு சென்று லஞ்சு சாப்பிட்டோம். ஷிப்பில் கிடைத்த ஃபுட் சிம்பிளாகவும் இருந்தாலும் நல்ல டேஸ்ட் மற்றும் ஹைஜீனிக்காக இருந்தது. சி ஜேர்னியில் ஹாட் ஃபுட் கிடைப்பது ஒரு நல்ல விஷயம். அதற்கு பிறகு மதியம் சுமார் 3 மணிக்கு சமுத்திர ஷிப் தனது பயணத்தை ஆரம்பித்தது. ஆனால் கொச்சியை விட்டு அரேபியன் சீ வழியாக கவராட்டி ஐலாண்ட் நோக்கி பயணம் தொடங்கினோம். சுமார் 500 கிலோமீட்டர் கடல் பயணம் இது. மதியம் 3 மணிக்கு நான் டீ குடிக்கிற டைம். எல்லாத்துக்கும் டீயும் ஒரு பிஸ்கெட்டும் வழங்கப்பட்டது. இந்த கடல் பயணத்தில் இது கிடைப்பது ஒரு மிக சிறப்பானது. ஷிப் ஸ்லோலியாக நகர ஆரம்பித்தது. எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். மேலே டெக்குக்கு சென்று சிவி பார்த்தது ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். சுற்றிலும் நீர கடல் மட்டுமே, கண்களுக்கு எட்டிய தூரம் வரை தண்ணீர் மட்டுமே தெரிந்தது. ஆனால் ஷிப்பு கிளம்பி சுமார் 30 நிமிடங்களிலே கழித்து மொபைல் நெட்வொர்க் முழுவதும் போய்விட்டது. மறுநாள் காலை வரை எந்த நெட்வொர்க்கும் கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் தான் மொபைல் இல்லாமல் நேச்சுரலை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம், அந்த காலத்தில் இருந்தது போல. கொச்சியிலேருந்து கவரத்தி தீவு சுமார் 500 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இந்த பயணத்திற்கு சுமார் 18 மணி நேரம் ஆகிறது. மழை காலங்களில் இது கூடுதலாக மாறும். அதனால் நீங்கள் போடும் பிளானை சரியான நேரத்துக்கு போட்டுவிடுங்கள். மேலும் கடலின் நடுவே சென்றபோது மொபைல் நெட்வொர்க் முற்றிலும் கிடைக்கவில்லை. கவரத்தி வந்ததுக்கு பிறகே அங்கேயே கிடைத்தது. கப்பல் புறப்பட்ட சில மணி நேரங்களிலே கடலின் அழகான காட்சிகளை ரசிக்க ஆரம்பித்தோம். எல்லையற்ற நீலக்கடல், குளிர்ந்த காற்று மற்றும் மாலை நேர சூரிய அஸ்தமானம் மிகவும் அழகாக இருந்தது. அதாவது
முன்னாடி சொன்னது போல் இது நாங்கள் தங்கியிருந்த பங்கு கிளாஸின் பக்கத்தில் உள்ள சி வியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜன்னல் வந்து 4-5 ஜன்னல் இருக்குது. அற்புதமான சி வியூ, நீங்கள் படுத்துக்கொண்டே ரசிக்கலாம். அது முதல் நாள் சி மூமெண்ட் காரணமாக எங்களுக்கு வாமிட் ஃபீலிங், தலை சுற்றல், தலைவலி போன்ற சி சிக்னஸ் சிம்டம்ஸ் வந்தது. குறிப்பாக ஃபஸ்ட்டு டைம் ஷிப் ட்ராவல் போகிறவர்களுக்கு இது கட்டாயமாக வரலாம். இது மாலை 6 மணிக்கு அனைவருக்கும் ஒரு டிஸ்கஷன் பிளான், நாளை என்ன நடக்க போகுது, எங்கே சுற்றுலா சுற்றி பார்க்க போகிறோம் என்பது ஒரு விளக்கமாக ஒரு கிளாஸ் எடுத்தார்கள். இரவு நேரத்தில் நான் மற்றும் என் அப்பா 7வது டெக்கிற்கு சென்று கடலின் அழகையும் கப்பலின் பயணத்தையும் ரசித்தோம். மேலிருந்து பார்க்கும்போது கடலின் நடுவே பயணம் செய்வது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஆனால் முதல் நாள் பயணம் அனைவருக்கும் எளிதாகவே இல்லை. கடல் அலைகள் அதிகமாக இருந்ததால் எங்களால் பலருக்கு தலைவலி மற்றும் வாந்தி போன்ற கடல் நோய் அறிகுறிகள் ஏற்பட்டன. அதனால் இரவு நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஆனாலும் அங்கே உள்ள கப்பலில் வேலை செய்பவர்கள் எங்களுக்கு மாத்திரையும் எங்களை நன்றாக பார்த்து கொண்டார்கள். இது பல அனுபவங்களுடன் எங்களுடைய முதல் நாள் கப்பல் பயணம் சுமூகமாக நிறைவடைந்தது. அடுத்த வீடியோவில் 2ஆம் நாள் காலை கவரத்தி தீவு அடைந்த பிறகு அங்குள்ள அழகான காட்சிகள், வரவேற்பு மற்றும் எங்களுடைய அனுபவங்களை பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.